குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 4 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியாவுடைய வாக்களிப்பை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. 64 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவோட 18வது மக்களவைத் தேர்தல் பார்த்திங்கன்னா 64 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உலக சாதனையாக கருதப்படுது. 7 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா 31.2 கோடி பெண்கள் உட்பட 64.2 கோடி பேர் பார்த்திங்கன்னா வாக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 68,000 கண்காணிப்பு குழுக்களும் 1.5 கோடி வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையான G7 நாடுகளின் வாக்கை விட 1.5 மடங்கு அதிகம். G7 இருக்கிற நாடுகளில் மொத்த வாக்குகளை விட 1.5 மடங்கு அதிகம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகளின் வாக்குகளை விட 2.5% அதிகமாக கருதப்படுது. ஓகேங்களா. இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா கிரேட் நிக்கோபார் பகுதியில் உள்ள சோன்பன் பழங்குடியினர் முதல் முறையாக வாக்களிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன் தான். ஆனால் சோன்பன் பழங்குடியினர் எங்கே இருக்காங்க அப்படின்னா கிரேட் நிக்கோபார் அந்த தீவு பகுதியில் தான் இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல் பார்த்திங்கன்னா தற்போதைய மக்களவைத் தேர்தல் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா 58.58% வாக்குகள் பதிவாயிருக்கு. பள்ளத்தாக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா 51.05% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா விரைவில் சட்டப்பேரவை தேர்தலும் பார்த்திங்கன்னா அடுத்து நடக்க இருக்குது. அடுத்து முக்கியமானது இயற்கை தாதுக்கள் நானோ துகள்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா நீர்த்துளிகளால் உடைக்கப்படும் இயற்கை தாதுக்கள் பார்த்திங்கன்னா நானோ துகள்களை உருவாக்குவதாக சென்னை ஐஐடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸ் இதழ் வெளியிடப்படும் சென்னை ஐஐடியின் முதலாவது ஆய்வு கட்டுரை இது. ஓகேங்களா. தாதுக்களின் சிதைவு புதிய மூலக்கூறுகளை உருவாக்கி புதிய மேற்பரப்புகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா திருநாய்க்களுடைய கணக்கெடுப்பு எடுக்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2018 தான் இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறாங்க. 2018 பார்த்திங்கன்னா 57,000 திருநாட்கள் சென்னை பகுதியில் இருந்ததாக அறிக்கை சொல்லியிருக்கு. இப்போ மறுபடியும் எடுக்க சொல்லியிருக்காங்க. தற்போது 2 லட்சத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏன் இப்போ பார்க்கணும்னா இப்போ நம்ம டெய்லி ரீசன்ட் நியூஸில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தெருநாய் கடிச்சு பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் பெரியவங்களாம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா. அது சம்மந்தமான நியூஸு. அதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாய் இனங்கள்லாம் பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் இருக்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பள்ளி கணினி ஆய்வகங்களுக்கு பார்த்திங்கன்னா 8,209 பணியாளர்கள் விரைவில் நியமனம் பண்ண இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 8,209 அரசு மேல்நிலை உயர்நிலை பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ள உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் பார்த்திங்கன்னா பணிபுரிய தற்காலிக கணினி பயிற்றுநர்கள் நியமிக்க இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கேரளத்தைச் சேர்ந்த அரசு நிறுவனமான கெல்ட்ரான் நிறுவனம் பார்த்திங்கன்னா உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் மற்றும் அதற்கான பணியாளர்கள் நியமிக்க இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா அறிதிறன் பேசி மூலம் தேர்வு நடத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பயிற்றுநர்களுக்கான கணினி வழி தேர்வு புதன்கிழமை அந்த பள்ளிகளில் நடைபெற இருக்குது. ஓகேங்களா. இதன் மூலிமா தான் அவங்க நியமனம் பண்ணுறாங்க. அடுத்து உள்ளாட்சிகளில் பார்த்திங்கன்னா கணக்காளர் பதவிக்கு பார்த்திங்கன்னா இணைய வழி கல்வி வழங்க இருக்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் வரவு செலவு கணக்குகளை பயிற்சி பெற்ற கணக்காளர்களை பார்த்திங்கன்னா கொண்டு கணக்கிடும் வகையில் திறமையான கணக்காளர்களை உருவாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனமும் இணைந்து பார்த்திங்கன்னா இணைய வழியிலான சான்றிதழ் பாடத்திட்டனை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த படிப்புக்கு பார்த்திங்கன்னா திறனறிவு தேர்வு, எழுத்து தேர்வு தேர்ச்சி பெற்று முக்கிய தேர்வுக்கு தகுதி பெற வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கான கிளாஸஸ் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே இருக்கும். நீங்கள் அதிலே ஆன்லைன்லேயே படித்து ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அடுத்து ரிசர்வ் வங்கியோடைய முக்கியமான ஒரு முடிவு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக முக்கியம்தான். லண்டனில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தில் இருப்பு வைத்திருந்த தங்கத்தில் பார்த்திங்கன்னா 100.3 டன் தங்கத்தை இந்தியாவை கொண்டு வந்திருக்குது ரிசர்வ் வங்கி. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாக கருதப்படுது. இதில் பார்த்திங்கன்னா உலகில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா 8,134 டன்னும், ஜெர்மனி பார்த்திங்கன்னா 3,552 டன்னும், இத்தாலி 2,451 டன்னு, ஃப்ரான்ஸில் 2,437 டன்னு, ரஷ்யா 2,333, சீனா 2,262, சுவிட்சர்லாந்து 1,040, ஜப்பானில் 844. இந்த வகையில் பார்த்திங்கன்னா 8 இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நாடுகள் வரிசை இடம்பெற்றிருக்கு. சர்வதேச நிதியம் பார்த்திங்கன்னா 2,814 டன் இருப்பு வைத்திருக்கிறது. உலக அளவில் தங்கம் கையிருப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா 9வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா.
2024 ஏப்ரல் 26ஆம் தேதி நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா 827.69 டன் தங்க கையிருப்பு கொண்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 5.8 லட்சம் கோடியாக இருக்குது. ஓகேங்களா. இது நாட்டின் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் உள்ள அச்சிடப்பட்ட ரூபாய் நோட்டுகளுக்கு ஈடான வந்து தங்கம் வந்து ரிசர்வ் வங்கி வந்து கையிருப்பு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விதி. இந்த வகையில் 308 டன் ரிசர்வ் வங்கி வந்து பொறுப்பில் இருந்து வருகிறது. அதே போலவே இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் ஆதாரமாக 514 டன் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா 827 டன் வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பு இருக்குது. குறிப்பாக லண்டனில் உள்ள நம்ம எங்கே இந்த தங்கத்தை வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, குறிப்பாக லண்டனில் இருக்கிற பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பிரிட்டன் மத்திய வங்கி பட்டகத்திலும், சுவிட்சர்லாந்தில் உள்ள பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் அப்படின்ற இடத்துலையும் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு பட்டக வசதி அந்தளவுக்கு இல்லை. அதனால் அந்த நாட்டில் நம்ம சேவ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருப்பு வைக்கிற தங்கத்துக்கான வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு கட்டணம், சிறப்பு வரி ஆகியதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2000 கோடி வந்து நம்ம செலுத்திட்டு இருக்கோம். சரிங்களா. ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். நமது மொத்த தங்கம் கையிருப்பில் வந்து பார்த்திங்கன்னா 822.1 டன் மார்ச் 31 நிலவரப்படி உள்நாட்டில் பாதுகாக்கப்பட்டு வந்த 308 டன் மட்டுமே தற்போது லண்டனிலிருந்து கொண்டு வரப்பட்ட 100 டன்னையும் சேர்த்து 408 டன்னாக உயர்ந்திருக்குது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்ட 100.3 டன் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்க நாகபுரியில் உள்ள உயர் பாதுகாப்பு கருவூலத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 2009 200 டன் தங்கம் வாங்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 270 டன் தங்கம் வாங்கப்பட்டிருக்கு. கடந்த நிதியாண்டில் மட்டும் 27.5 டன் தங்கம் வந்து வாங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தின் வாக்குப்பதிவு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் அதுலேருந்து படிச்சுக்கோங்க. இதில் சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து +1 +2 வந்து துணைத் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்டவணை வெளியிட்டிருக்கிறாங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18வது மக்களவைத் தேர்தல் ஒரு பார்வைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் இருக்கிறது சும்மா ஓரளவு படித்து பாருங்கள். இதில் வந்து கட்சிகளுடைய பேர் அதெல்லாம் தேவையில்லை. இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நான் கட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் போகிறேன். நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். அடுத்து அதாவது வந்து T20 உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு போட்டிக்கான பரிசு தொகை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 93 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டி வரலாற்றிலே அதிகபட்சம் இதுதான். ஜெயிக்கிற அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கோடியும், ரன் ஆஃப் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கோடியும், அரையிறுதியில் தோற்கிற அணிக்கு 2 அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கோடியும் அப்படி பார்த்திங்கன்னா வரிசையாக வழங்க இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நடந்த T20 உலகக்கோப்பையில் இதுதான் வந்து அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா உலக தடகள அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு போட்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு போட்டியை வந்து தடகள அமைப்பு வந்து அறிமுகப்படுத்தியிருக்குது. சரிங்களா. அடுத்து இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் வாழ்க்கை புத்தகமான ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட்ஸ் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் முன்னிலை வீரரான ரஷ்யாவின் டேனியல் மேத்தா வந்து பார்த்திங்கன்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி தோல்வி கண்டு வெளியேறிட்டார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றைப் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் 2ஆம் நிலை வீரரான பெலாரஸின் அரினா சலபன்கா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நார்வேயில் நடைபெறும் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பிரக்யானந்தா, வைஷாலி, கோனேர்ஹம்பி 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 6வது சுற்றில் வந்து தோல்வி கண்டிருக்கிறாங்க. அடுத்து மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக வந்து ஒருத்தவங்க வந்து நியமிக்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக ஆளுங்கட்சி வேட்பாளரான கிளாடினியா ஷென்பாம் அவங்க தான் வந்து பதவியேற்க இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதுவே போதுமானது. இதை பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 18வது மக்களவைத் தேர்தல் டீட்டெயில் வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் போகிறேன். அதை ஒரு டைம் நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டா போதும். இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.